ஜெய்பீம் சில மாதங்களுக்கு முன்னாடி காவல் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த அஜித்குமார் அவர்களோட லாக்அப் மரணம் இந்திய அளவில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி மதுரையில் மீண்டும் ஒரு லாக்அப் மரணம் நடந்திருக்கு. அவங்க ஒரு எத்தி எந்திர உனக்குன்னா தூக்கம் சொல்லி எழுப்புறாங்க. அவளை எழுப்பையிலே அந்த அம்மா முதல்ல ஒரு ரெடி அடிச்சிருக்காங்க. அந்த காமுன்னு சொல்ற போலீஸ்காரர் செருப்பு காலோட எத்தி இருக்காரு. அடிச்சதையும் எத்தனையும் மிஸ்ஸஸ் பார்த்துக்காங்க. மதுரை மாவட்டம் வண்டியூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் தான் தினேஷ்குமார். இவரை மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தை சேர்ந்த 3 காவலர்கள் காவல் உடை இல்லாம அதிகாலை 4 மணிக்கு வீட்டுக்கே போய் விசாரணைன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. விசாரணைக்கு கூட்டிட்டு போன தினேஷ்குமார் இறந்து போயிட்டாருன்னு காவல்துறை அவர் குடும்பத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவர் எப்படி இறந்து போனார்னு காவல்துறை சொல்ற காரணம் தான் எல்லாருக்குமே சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. ஏமா உங்க பையனுக்கு நீச்சல் தெரியுமாமா, என்னம்மா இப்படி பண்ணிட்டியா அப்படின்றாங்க. ஓடி போய் காவாய்க்குள்ள குதிச்சுட்டியாமா அப்படின்றாரு. என்ன சொல்றீங்க, என் பையன் அப்படி குதிக்க மாட்டியான்னு சொல்றேன். ஏமா குதிச்சு மூழ்கிட்டியாமா, செத்துட்டியாமான்ற. அடா பாவிகளா, கொண்டுட்டீங்களாடா, என் மேல எதுக்குடா கொண்டீங்க? போலீஸ்காரங்க காலையில 5 மணிக்கு திடகாத்திரமானவனை கூட்டிட்டு வந்து. காவல்துறையோட இந்த பதிலுக்கு தினேஷ்குமாரோட பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். காலையில் கரெக்டாக 4:30 to 5 வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், 2 போலீஸ்காரவங்க, ஒருத்தர் மப்டியும் ஒருத்தர் இன்ஸ்பெக்டரும் போலீஸும் மப்டி, ஒருத்தர் மட்டும் யூனிஃபார்மில் வந்திருந்தாங்க. ஒரு போலீஸ்கார் கீழே நின்னார். மேலே ஏறி வந்து அந்த லைட் சுவிட்சை போடணும்னு என் மிஸ்ஸஸ் எந்திரிச்சிறாங்க. அவங்க ஒரு எத்தி எந்திர உனக்குன்னா தூக்கம் சொல்லி எழுப்புறாங்க. அவன் எந்திரிச்ச உடனே தண்ணி கேட்குறியான். தண்ணி எப்பயுமே ஒரு செம்பு தண்ணி குடிப்பியா. வாடா, நான் தண்ணி தரல, வேலை உனக்கு எதுக்குடா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பையிலே அந்த அம்மா முதல்ல ஒரு ரெடி அடிச்சிருக்காங்க. அந்த காமுன்னு சொல்கிற போலீஸ்காரர் செருப்பு காலோட எத்தி இருக்காரு. அடித்ததையும் எத்தனையும் மிஸ்ஸஸ் பார்த்துக்காங்க. நான் எந்திரிச்சு என்னான்னு சொல்லி கேட்குறேன். அவங்க யாருன்னே தெரியல. ஏன்னா சும்மா போலீஸ் உடையிலேயே வரல, சும்மா அந்த அம்மா ஒரு குதிரைவாள் மட்டும் போட்டுட்டு லேடி வந்தாங்க. அதை அப்புறமா கேட்குற எஸ்ஐன்றாங்க. அந்த மாதிரி எஸ்ஐயா. அதோடு அவன் படுத்து இந்த பெட்டுக்கிட்டெல்லாம் உதறி தலானெல்லாம் உதறி அவன் போட்டு கொடியில் போட்டு இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவன் பாக்கெட்டில் எதுவுமே இல்லை. என் பையன் ஐடியா வந்து அப்பா என்னைய இந்த மேடம் வந்திருக்காங்கப்பான்னு சொல்லி என்னையும் எழுப்பிடுறேன். நானும் எந்திரிச்சு போயிடுறேன். எதுக்காகம்மா கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். எதுக்காகம்மா கூப்பிட்றீங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. 110 கேஸ் போட்டு அவங்கள்ட்ட வெறும் கையெழுத்து மட்டும் தாங்க வாங்க போகிறோம், 9 மணிக்கு வந்துடுவான்றாங்க. நான் அவங்கள போய் கெஞ்சிறேன். காலையில் வேலைக்கு போகணுமா, அதை எதோ தப்பு பண்ணுறது இது இல்லை. இப்போ நல்லா இருக்கிறியா, அவனுக்கு வேலைக்கு கேட்டிருக்கேன், டிவிஎஸ்ல வேலைக்கு கேட்டிருக்கேன், அவனுக்கு வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை அனுப்ப முடியாது, நீங்கள் 10 மணிக்கு மேலே வந்து நீங்கள் 9 மணிக்கு மேலே வந்து கூப்பிட்டுக்கங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வேலையில் ஏற்றியால் நாங்கள் பேர் வரைக்குமே கடைசி நான் போயிட்டேன். அந்த அம்மா வராதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா போனதுக்கப்புறம் பின்னாடியே அவங்க கூட போயிடுறேன். நேரம் போனோன்னு என் பையன் ஏற்றணும், என் பையன்கிட்ட போனேன். நான் போனோன்னு இந்த அம்மா உள்ளே விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவங்க பின்னாடியே அவங்க வேன் பக்கத்தில் வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு 9:15 போல் ஃபோன் வருது. அது என் பையனோட அந்த வேனில் இன்னும் 2 பசங்க இருந்தாங்க. அந்த பையனோட தம்பி ஒருத்தன் பேசுகிறேன்னு சொல்லி என்கிட்ட பேசினான். இந்த மாதிரி அப்பா நீங்கள் ஸ்டேஷன் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குப்பா, நீங்கள் ஏதாவது வக்கீலை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பிள்ளையை பார்க்க முடியும்ப்பா, பார்க்க விட மாட்டாங்க போல இருக்குப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஃபோன் பண்ணது தெரிஞ்சிருச்சா என்னான்னு தெரியலை. அந்த பையனோட நம்பர் தெரிஞ்சிருச்சா என்னன்னு அவனை என்ன செஞ்சுருக்காங்க, அவனே எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நீங்கள் இங்கே வராதிங்கப்பா, நானே தேடிக்கிட்டு திரிகிறேன், மேலே இது மாட்டுத்தாவணி பக்கம் கொண்டு போயிட்டாங்க போல், அதனால் நானே தேடிக்கிட்டு திரிகிறேன், நீங்கள் ஸ்டேஷன் போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் போயிட்டார், ஸ்டேஷனுக்கு போயிட்டார். அகன இருந்து ஒரு ஏட்டையாக வந்தாராம். அவர்கிட்ட என்னங்க ஐயா இங்கே போலீஸ் வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே யாரையுமே கொண்டு வரலையான்னு சொல்லியிருக்காரு. அண்ணா நான் ஸ்டேஷனில் பக்கத்தில் போகும்போதே இவர் சொல்லிட்டாரான், என் பிள்ளை ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு போகலை, ஒரு செக் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வண்டி கார்னர் ஒன்று இருக்குது, ஏதோ செய்யணுன்றக்காகவே என் பிள்ளை அந்த பக்கம் கூட்டி போயிருக்காங்க. பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகாமல் அதர் இடத்துக்கு தான் கூட்டி போயிருக்காங்க அவங்க. அதே மாதிரி எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் எனக்கு ஆந்தி வேலை சொன்னதே பக்கத்தில் ஒரு பெருங்காய கம்பெனி ஒன்று இருக்குது, அதில் ஒரு சந்து இருக்குது, அந்த சந்தில் வச்சு தான் அவனை அடித்ததாட்டம் எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது. ஏன்னா நான் ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த சோர்ஸ் எனக்கு இல்லை. கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது, பட் அதெல்லாம் ஒரு 11 மணி போல் ஏசி கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த மூங்கில் கடையில் கேட்டேன், இதில் இன்னொரு கடை அங்கிட்டு ஒன்று இருக்குது, அதில் கேட்டேன். ஆனால்
அது வந்து அவ்வளவு தெரியுமானன்ற தெரியல. எனக்கு சொன்னது ஏசி தான் சொன்னார். என்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா தான் என்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க 9 மணி இது பண்ணோன்னா நான் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறேன். அங்கே ஆள் இல்லைன்னு சொன்னோன்னே இவனும் மறுபடியும் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. பண்ணி எனக்கு 9 மணி தவிச்சு 9:45 போல் தவிர சொல்லிடுறேன். நான் நேராக வக்கீல் ஃபோன் பண்ணிட்டு அண்ணா சரகம் போயிடுறேன். அண்ணா சரகம் போன உடனே வக்கீல் 10:20 வந்துடுறாரு. உள்ள வக்கீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்புறம் இடையில ஃபோன் பண்ணி கேட்குறேன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ ஃபோன் உள்ள வக்கீல் தாம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலம்மான்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க அதுக்குள்ளே இங்கே சோழியை முடிச்சிருக்காங்க, கொண்டுட்டாங்க 11 மணிக்கு. இப்போ தான் தெரியுது 11 மணிக்கு கொண்டிருக்காங்கன்னு. அப்போ என்ன சொல்கிறாங்க, உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா, நீங்கள் பொறுமா, வக்கீல் நம்ம போய் பேச முடியாது, வக்கீல் தான் பேசுகிறேன்னு. அப்போ ஒரு 12:30 போல் ஒரு அம்மா வருது. 12:30 1 மணி இருக்கும். அந்த அம்மா வருது. அந்த காலையில் வந்துச்சு. அந்த அம்மா என்ன இது யூனிஃபார்மோடு வருது. வீட்டில் கீழே நாங்கள் மேலே இருக்கிறோம். கீழே வந்து கேட்ட திறந்து உள்ளே வந்திருக்கு. உள்ளே வரவும் என் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த உள்ளே வந்த அம்மா இங்கே வாங்கம்மா வெளியேன்னு சொல்லுது. ஆனால் அங்கே நிற்கிறேன். இந்த அம்மா இவனை வந்து நின்றுக்கிட்டு அந்த அம்மா உடையிலையும் இன்னொரு ஆளும் வந்திருக்காங்க. எதுக்குமா கூப்பிட்றீங்கன்னு கேட்குறேன். காலையில தான் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்களா? இப்படி தான் கேட்குறேன். காலையில தான் நீங்கள் என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டீங்களா? எதுக்குமான்னு கேட்குறேன். சும்மா இதுதாம்மா, வாங்கம்மா, ஸ்டேஷன் எழுதி வாங்கம்மான்றது. காலையில் வந்து மட்டியில் தான் வந்திருக்காங்க. யூனிஃபார்ம் இல்லாமல் சும்மா வரவ யாரோ என்ன எனக்கு தெரியலை. அப்போ அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகல கேட்குறேன். நான் ஒன்றும் கேட்கல. என்னம்மான்னு சொல்லி கேட்டு வண்டியில் ஏறுங்கம்மான்றாங்க. ஸ்டேஷன் எழுதி போகணுன்றாங்க. சரின்னு நான் ஸ்டேஷன் எழுதி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். போகும்போதே கேட்குறாங்க என்கிட்ட. விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது அவர் தப்பிச்சு ஓடி போய் கால்வாயில விழுந்து மூழ்கி இறந்து போயிட்டதா காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அவருக்கு நீச்சல் நல்லாவே தெரியுமா. ஏம்மா உங்க பையனுக்கு நீச்சல் தெரியுமாம்மா? என்னம்மா இப்படி பண்ணிட்டியா அப்படின்றாங்க. சார், அவன் கிராமத்தில் இருந்தவன், அவன் எங்கேயும் போயிருக்கலாம் மாட்டேன், தப்பிக்கலாம் மாட்டேன், உங்கள் டார்ச்சர் தெரியும்ல, அவையெல்லாம் அப்படிலாம் தப்பிப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லைம்மா, ஓடி போய் காவாய்க்குள்ள குதிச்சுட்டியாம்மா அப்படின்றாரு. குதிச்சுட்டியான்னு சொன்ன உடனே அவன் அப்படி குதிக்க மாட்டியா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் அதட்டி கேட்குறேன். என்ன சொல்கிறீங்க, என் பையன் அப்படி குதிக்க மாட்டியான்னு சொல்கிறேன். ஏம்மா குதிச்சு மூழ்கிட்டியாம்மா, செத்துட்டியாமான்ற. அடா பாவிகளா, கொண்டுட்டீங்களாடா. அப்படியெல்லாம் போக மாட்டேனேம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சொல்கிறாங்க, பீடி அடிக்க கேட்டிருக்கான் ஐயா. நாங்கள் அவனை வெளியில் நின்று பீடி அடிக்க சொன்னோம். அந்த செக் போஸ்ட்டில் வச்சு பீடி அடிச்சுக்கிறதுனால அப்சேனிங் ஆயிடுறான். அவன் ஓடி போய் போலீஸ் பார்த்த உடனே கால்வாயில் குச்சிட்றான். சாக்கடை கால்வாய் தான் சார். அது வந்து பாண்டு கோயில் கம்மாம் நிறைஞ்சா மட்டும் அது வழியில் தண்ணி போகும். இல்லைன்னா இது போகிற கால்வாய் போய் சாக்கடை கால்வாய் தான் அது. அதுக்கும் நாங்கள் உள்ளே போய் நாங்களும் இறங்கி ஆழலாம் பார்த்தோம். அவங்க சொல்கிற மாதிரி 11 அடி ஆழமோ 5 அடி சகதியோ எதுவுமே இல்லை. எங்கனம்மா இருக்குது கால்வா? அப்படி தண்ணி அவன் முங்குற அளவுக்கு கால்வாயெல்லாம் அங்கே எதுவும் இல்லையம்மா அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பார்க்கப்போ அந்த அவன் படுத்து ஸ்ட்ரெச்சரில் படுத்து பார்க்கல, முட்டிக்கு கீழே தான் டஸ்ட்டுகளே இருக்கு. அவங்களும் முங்கித்தான் செத்தாது, கை மட்டும் தான் மேலே தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட காட்டலை சார். என்கிட்ட என் பிள்ளை இது அந்த இடத்துக்கு செத்தா கிடக்கிறத காமிச்சிருந்தானே என் மனசும் ஆறிங்க சார். பாடி இறந்ததை நாங்கள் பார்க்கல. 10ஆம் தேதி தான் நான் பார்க்குறேன். ஜிஹெச்சில் தான் வச்சு பார்க்குறேன். நான் அதுக்கெல்லாம் என் பிள்ளை என் கண்ணிலே காட்டலைவீங்க. 10ஆம் தேதி அவனை நெருக்கி நான் பார்க்கல. ஒரு 7:45 தான் என்கிட்ட காட்டினாங்க. பையனை நல்லா கேளுங்க. அதில் ஒரு விஷயம், என் பையன் இறந்த இடம் சொல்கிற இடமோ என் வீடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா தீயணைப்பு படைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. பண்ணையில் போலீஸ்கார நம்ம வக்கீல்கள் கேட்கையில் நாங்கள் வச்சிடறோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசியை வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நான் காட்டுறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். ஏசி கூட்டிகிட்டு போகிற வேணு அண்ணா நகர்லேருந்து ஜிஹெச் போகிறதுக்கு 3/4 நேரம் ஆக்கியிருக்காங்க. அது போனால் மிஞ்சி போனால் ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்தில் போயிடலாம். 20 நிமிஷத்தை வைங்க. ஆனால் அவர் போனது 3/4 நேரம் போயிருக்கார். 3/4 நேரம் போகையில் தான் என் பையன் படுத்திருந்த ஆம்புலன்ஸு உள்ளே என்ட்ராயிருக்கு. எங்கே வச்சு சுற்றினாங்க, எங்கே இருந்துச்சு, என்ன ஏதுன்னு தெரியலை. போனவங்களும் அதே ஆம்புலன்ஸ் வச்சு தான் என் பையனை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டமும் பண்ணலை, என் பிள்ளைய அவங்க ஃப்ரீசர்லேயும் வைக்கலை. இவங்க செஞ்ச சமாச்சாரங்களை மறக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்காங்க. 11 மணிக்கு ஒரு இடத்துல போய் மூங்கில் கடை ஒன்று இருக்குது சார் பக்கத்தில். என் பையன் ஓடுனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மூங்கில் கடை இருக்குது. அங்கே போய் கேட்டேன், ஃபுட்டேஜ் எங்கங்க கொஞ்சம் காட்ட முடியுமான்னு கேட்குறேன். 11 மணிக்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மெயினான இடம் அதுதான். அதில் தான் அங்கே கேமரா கிடையாது. அந்த இடத்த திரும்பிட்டானா கேமரா கிடையாது.
அந்த இடத்துல தான் இவங்க காட்டுறாங்க. என்னமோ சிபிசிஐடியை நம்பித்தான் இப்போ நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கொடுக்கட்டும், என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்போங்க. என் பிள்ளைக்கு சரியான தீர்வு கிடைக்கணும். என் பிள்ளைய அடிச்சு கொள்ளாமல் எதுவுமே இல்லை. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயே அவங்க போலீஸுக்கு சாதகமாக தான் செஞ்சுருக்காங்க. இவங்க இந்த ஏதோ ஆகணும், இந்த தடயங்களை மறைக்கின்றதுக்காகவே இப்போ இது பீமுக்குன்னே போடுங்க, ஃப்ரிட்ஜரே வைக்கல சார். அவன் போலீஸ் தரப்புக்கு சாதகமாக செய்யணுன்றதுக்காகவே இது செஞ்சுருக்காங்க சார். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சார். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கணும், நாங்கள் கூட இருக்கணும், எல்லாமே கேட்டிருக்கோம். அதில் என் மருமையும் கூட தான் இருந்தார். இங்கனுக்குள்ளே மட்டும் ஏதோ காயம் இருக்குது, இங்கனுக்குள்ளே இருக்குது, இங்கே ஒரு எலும்பு ஒடிஞ்சிற மாதிரி தெரியுது மாமா, இங்கே ஒரு எலும்பு ஒடிஞ்ச மாதிரி தெரியுது மாமா, முட்டிக்கு 2 ஒடிஞ்ச மாதிரி தெரியுது மாமா, அதெல்லாம் தெரியுது மாமா, ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க மாமா. இவங்க டோட்டலாக பாடி அழுகிருச்சு, எதுவுமே எங்களால் கிளியராக கொடுக்க முடியலன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்க மாதிரி உங்கள் வக்கீல் சொல்கிறாங்க. அவ்வளவு என்ன குற்றம் பண்ண அவள் அந்த அளவுக்கு 4:30 மணிக்கு கூட்டிகிட்டு போய் இப்படி சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. நாங்கள் 9ஆம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். போராட்டம் பண்ணி வழக்கறிஞர் பூரா வந்துட்டாங்க. நீங்கள் பாடியை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் கேட்குறாரு, என்னைய வாழ்க்கையில் மறக்க மாட்டேது, எனக்கு 60 வயசு ஆகிப்போச்சு, என்னை கேட்குறாரு. என் பையனை அவங்க அடிக்காத அடியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் என் மனசுக்குள்ள வேற விஷயம். என் கண்ணு முன்னாடி அடிக்கலாம், அவன் அடித்து கூவி பின்னெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஆனால் அன்னைக்கு நான் போய் கேட்குறேன், நான் ஏன்டா இந்த ஜாதியில் நீங்களாம் இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணுறீங்களடா, இந்த நாகராஜின்னு சொல்லி அது ஸ்பெஷல் டீமில் உள்ளவங்க, நீங்களாம் இந்த ஜாதியில் பிறந்துட்டு இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணுறீங்களடா நீங்கள். அவர் என்னை கேட்குறாரு, சார் அதுக்காக நீங்கள் எப்படின்னா வேணாலும் செய்யறதுலாம் நல்லா இல்லை சார். நீங்கள் என் பையனை தொந்தரவு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலைங்க. என்ன வேணாலும் கேஸை போடுறேன், நான் கேஸை பார்த்துக்கிறேன். நான் சாண்டை ஒருத்தர் இருக்கேன், எனக்கு சட்டம் ஒன்று இருக்குது, என்ன அவனுக்கு இதுதான் நடக்கும்னு நினச்சிட்டு நான் எதுவுமே கண்டுக்கிறதில்ல. அந்த விஷயத்தில் என்ன இல்லைங்க, சும்மா கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணாலும் கூட நான் ஏன்னு கேட்குறதில்ல, எனக்கு விஷயமும் சொல்கிறதில்ல. அவங்க முடிச்சுட்டு கோர்ட்டில் வச்சு கூப்பிடுவாங்க, நீ வாங்க கழுத்து போடணும், நான் இதுக்கு வரணும். போஸ்ட்மார்ட்டம் இப்போ அவங்க 11ஆம் தேதி அவங்க 10 ஆர்டர் போட்டு 11 செய்யாமல் 11 3 மணி 10 மணிக்கு காலையில் போய் எங்கள் லாயர் 2 பேரும் போய் பார்த்துருக்காங்க. நாங்களும் 10ஆம் தேதி 7:15 மணி 7:45 போல தான் பார்க்குறோம். 7:30க்கு மேலே தான் நாங்களும் பாடியை பார்த்து போடுறதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. 11ஆம் தேதி 3 மணிக்கு இது பண்ணல, இவங்க இந்த வார்த்தை சொல்கிறாங்க. போலீஸ் தரப்புலேயே 11 மணி சார், 11 மணின்னு சொல்கிறவங்க 1:30 மணிக்கெலாம் என் பிள்ளை மேலே எஃப்ஐஆர் இறந்துட்டான்றது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். ஆனால் எனக்கு தகவல் சொன்னதே 1:30க்கு தான் சார். அவங்க போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த தடயங்களை அழிக்கணுன்றக்காக இது செஞ்சுருக்காங்க. ஏதோ மறைமுகமாக இல்லீகல் வேலை போலீஸ் தரப்புலேருந்து நிறையா செஞ்சுருக்காங்க. என் பையனுக்கு வயசு 30 வயசுங்க சார். கரெக்டாக 30 வயசு முடிஞ்சு 1 மாதம் சார். ஒரே மாதத்துலேயே அவன் சாகுறான் சார். ஒரே மாதத்தில் 30 வயசு கரெக்டாக முடிய ஒரே மாதத்தில் அவனை முடிச்சாங்க, சொல்லி செஞ்சு விட்டாங்க சார். இங்கே எப்படியாவது எங்கள் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். நாங்கள் பிள்ளை இழந்துட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கணும். தினேஷ்குமாரோட மரணத்துல சந்தேகம் இருக்கிறதுனால அவரோட உறவினர்களும் வழக்கறிஞர்களும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. மேலும் தினேஷ்குமார் உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ண நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமும் மதுரை மாவட்ட காவல்துறை திட்டமிட்டு காலதாமதம் ஏற்படுத்தினதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுச்சு. அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா பணியிடை மாற்றமும் செய்யப்பட்டார். அஜித்குமார் அவரோட லாக்அப் மரணம் தேசிய ஊடகங்கள் வரைக்கும் பேசப்பட்டுச்சு. அதே மதுரையில் நடந்த தினேஷ்குமாரோட லாக்அப் மரணம் ஏன் பேசப்படலைன்றதுலேருந்து தான் சுதந்திர இந்தியாவில் நிலவுகின்ற சாதியத்தின் கோர முகத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியுது.